ஜெமினி கணேசன் நடிச்சுட்டு போயிட்டாரு, சிவாஜி கணேசன் போயிட்டாரு. நெக்ஸ்ட் நம்ம சேகர் பாபு அமைச்சர் அவர்கள் தான், மேயர் அவர் தான், குமர குருபரன் இவங்க எல்லாம் வந்து ஒரு நாடக மேடையை ஒன்று போடுறாங்க. அது வந்து சுதந்திர தின அன்னைக்கு வெளியிடுவாங்க அந்த நாடக மேடையை. எல்லாரும் பார்க்கறதுக்கு வாங்க, அப்போ வந்து அவங்கள பேட்டி எடுங்க. இப்ப உங்களுடைய வேலையை தனியார்கிட்ட கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? வீட்டுல எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு? தனியார் இடத்துக்கு நாங்க போவே கூடாதுன்றோம். இன்னொரு இடத்துல நிறைய கஷ்டம் அனுபவிப்போங்க, நிறைய கஷ்டத்தை அனுபவிப்போம். எங்களுக்கு வந்து இத்தனை 15 வருஷமா செய்யறோம்னா ஒரு கான்ட்ராக்டுக்காரர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கா அடமானம் வைக்கிறதுக்காக நாங்க இத்தனை வருஷமா செய்யறோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் வந்தா எங்க அரசு, நாங்க ஒரு அரசு சென்னை மாநகராட்சியில வேலை செய்கிறோன்றத, நிரந்தர பணி வேலை செய்கிறோன்றத எங்களுக்கும் ஒரு பெருமை இல்லைங்க. கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. கான்ட்ராக்ட் தூய்மை பணியாளர்களுமா அரசியலை விடுங்க, கான்ட்ராக்ட் அரசியலை விடுங்க. நீங்கள் கான்ட்ராக்டுக்குள்ளே போங்க. 5 வருஷம் இறங்கிட்டு நீ தோற்று போனால் உங்களுக்கு எவ்வளோ வலி இருக்குமோ, 15 வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சு வெளியே போனால் அப்போ எங்களுக்கு உங்களை விட வலி எங்களுக்கு இருக்காதாங்க. மழையிலையும் கொரோனாலையும் எல்லாத்தையும் வேலை செஞ்சு எங்களுக்கு ரத்தம் கொதிக்குதுங்க, கொதிக்குது. அவங்கள பேசக்கூடாது, இன்னமும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு மனுஷனா கூட பார்க்க மாட்டேன்றாங்க, குப்பையில் தூக்கி போடுறாங்க. சம்பளத்தை கம்மி பண்ணா ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. ஆமாங்க, 7000 ரூபாய் கொள்ளடிக்கிறாங்க. இதுல 6000 ரூபாங்க. கான்ட்ராக்டுக்குள்ள போனா 6000 ரூபாய், நாங்க போனா அதுல 23000 ரூபாய். எங்க தோழர் உண்ணாநிலை போராட்டம் இருந்துதான் சங்கத்து மூலியமா எங்களுக்கு வாங்கி கொடுத்தது. 9 நீதிபதியை சந்திச்சுதான் இந்த சம்பளத்தை வாங்கி கொடு. அதை கூட ஒரு வருஷம் கூட இல்லைங்க எங்க கையில வந்து. அதை கூட புடுங்க பாக்குறாங்க, திருடனுங்க. புடுங்கி இன்னும் எவ்வளவுதான் சேர்த்து வைப்பீங்க? எதுக்கு தான் சேர்த்து வைக்கிறீங்க? மக்களுக்காக வாழுங்க, உங்களுக்காக நாங்க வாழ்றோம், அவ்வளவுதாங்க. நன்றி.